ஹாய் செல்லம்ஸ், வெல்கம் டு மை சேனல் சோனா மீனா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சு கொண்டு போகிறது பசங்க சாப்பிடாமல் ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் ஒரு பருக்க கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு பருக்க கூட மிச்சமாகாமல் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டங்க க்ரீன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து பண்ணியிருக்கேன். பசி எடுக்கும். ஈவினிங் வரும்போது இந்த சாதத்தை சாப்பிட்டு வரும்போது அவங்க பசி எடுக்குதுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பசியும் எடுக்கும். நல்லதுங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி செஞ்ச சாப்பாடுங்க க்ரீன் ரைஸு. நீங்கள் வீட்லேயும் நார்மலாக செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோவில். இப்போ நம்ம இப்போ எந்த பசங்களுக்கு வேணால் கட்டி கொடுக்குறாங்க. நம்ம அதை விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸ் கட்டாயம் காலியாக தான் வரும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி ஆஞ்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி அரைக்கட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இதை அதிகமாக கூட இந்த சொக்கை செஞ்சு வச்சுக்கலாங்க. செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டு நம்ம சாதம் மட்டும் வடித்தா சரி, அப்படி கிண்டிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளி போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ எண்ணெய் தாளிக்க கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேங்க. அந்த பசங்களுக்கு இது மாதிரிலாம் சாப்பிட வைக்கணுன்னா முந்திரிலாம் கொஞ்சம் போட்டு பண்ணால் ஈஸியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. நான் முந்திரி மட்டும் முதல்ல வறுத்து எடுத்துகிட்டு திருப்பி அதே கடாயில் இருக்க எண்ணெயில் அப்படி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3 போட்டு தாளிக்கிறேங்க. இப்போ பூண்டு அதில் நான் போட்டு அரைக்கலை. சில பேருக்கு அந்த பூண்டு இஞ்சி சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் பிடிக்காது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வதக்கும் போது இடையில சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் பூண்டு இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோலே ஒரு லாஸ்ட்டாக ஒரு கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. நீங்கள் சுருளை இந்த தொக்கை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் சாதம் வடித்து டக்குன்னு இந்த சாதம் கிளறிடலாம். அந்த க்ரீன் ரைஸு க்ரீன் கலராக இருக்கிறதுனால சாப்பிட்டு வருவாங்க பசங்க, கட்டாயம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கிடுங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். சாப்பிட்டு பார்த்து தேவைன்னா போட்டுக்கலாம் உப்பு. ஒரு 5 நிமிஷம் தாங்க, சுருளை வதங்கிடும். இந்த மாதிரி புதினா தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, புளியோதரை அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். டக்குன்னு ஈஸியாக தக்காளி தொக்கு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. செஞ்சு வச்சுக்கிட்டா சாதம் மட்டும் வடித்து கிளறுனா போதும். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, இறக்கிடலாங்க. இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறேன். சில பசங்களுக்கு கடுகு, உளுந்து அதில் போட்டால் பிடிக்காது. அதனால் பாத்திரம் வச்சு எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்படி கட் பண்ணும்போது நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் செய்யும்போது டக்குன்னு சீக்கிரம் வெந்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். நீங்கள் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துருங்க அந்த உருளைக்கிழங்கு. நான் எதுவுமே போடலை, எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக கிளறி விட்ருக்கேன். 2 நிமிஷம் 2 செகண்ட் கிளறுனா போதுங்க. எண்ணெய் மட்டும் எல்லா பக்கம் பட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கிளறிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிளறுனா போதுங்க, அழகாக வெந்துடும். ஏன்னா நம்ம நீல சைஸாக வெட்டியிருக்கோம், அது அப்படிங்கும்போது சீக்கிரம் வெந்துருங்க. நான் பெரட்டி விடணும். ஏன்னா நமக்கு ஒரே பாகில் ஒத்து வேகணுன்னா பெரட்டி விட்டுக்கணுங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வீட்டிலே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் பசங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அது கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், டெம்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. நம்மளுமே மத்தியானத்துக்கு இந்த லஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் பையனுக்கு லஞ்சு கட்ட போகிறேங்க நான். எந்த பிள்ளையாக இருந்தாலும் எல்கேஜிலேருந்து எந்த பிள்ளையாக இருந்தாலும் சாப்பிடுங்க அந்த சாப்பாடு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடித்த சாதம் போட்டுக்கிறேன் நான். இந்த தொக்கு அன்றைக்கி தகுந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிச்சம் இருந்தாலும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, கெட்டுலாம் போகாது.
கடையில் இந்த மாதிரி தொக்கு வைக்கிறாங்க, அதை வாங்கி செய்கிறத விட நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. நம்மளே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ முந்திரி பருப்பு வறுத்தது கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்ததும் போட்டிருக்கேங்க. புரோட்டீன் சத்தும் பிள்ளைங்களுக்கு சேரணும் அப்படின்னா கொஞ்சம் கடலையும் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடையில கடிபடும்போது அவங்களும் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. கடலை உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பும் அதுதாங்க, உங்கள் ஆப்ஷன் தான். நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ சாதம் ரெடிங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டு கூட காலைல சாதம் மட்டும் வச்சு கிளறி செஞ்சு கொடுத்து விட்டுறலாம் ஸ்கூலுக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸில் எடுத்துடலாங்க. லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கட்டாயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பாருங்கள். இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது. உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கும் போது அது பார்க்கும்போதே ஆசையாக சாப்பிட்ருவாங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லையாங்கிறத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ லஞ்ச் பாக் ரெடிங்க. சிம்பிளாக இருக்கும், அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஒரு பருக்கு கூட மிச்சம் வராது, அந்தளவுக்கு சாப்பிட்டு நீட்டாக வருவாங்க பசங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம துவையல் இந்த மாதிரி எந்த ஐட்டம் அரைச்சாலும் சரிதாங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வந்து விற்கிது, 20-25 ரூபாக்குள்ளே விற்கிது. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுப்பில் சமைக்கும் போது நான் போடுறது இல்லைங்க, போடலான்னு சொல்கிறாங்க, இது ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் அது போடுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி துவையல், சட்னி, இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கிற ஐட்டம்லாம் வலிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிக்ஸி ஜார் விட்டு எடுக்கும்போது ஒரு சொட்டு கூட இல்லாமல் எடுத்துடலாம். நம்ம கரண்டி போட்டு எடுக்கும்போது அப்படி எடுக்க முடியாது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஒரு சொட்டு கூட இருக்காதுங்க. நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக அப்படி கழுவுன மாதிரி எவ்வளோ நீட்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போதோ ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதோ எடுக்க முடியாது. இந்த ஸ்பேச்சுலா கரண்டி மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. 20-25 ரூபாய்க்குள்ள வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.